10 வருடங்கள் கழித்து திறந்த கடிதம், சுக்குநூறாக நொறுக்கி போட்ட கடிதம். இதுதாங்க நம்ம கதைக்கான தலைப்புனே வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு எமோஷ்னல் டச் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கு. நம்ம கதைக்குள்ளே போலாம் வாங்க. ஒரு அழகான கிராமத்தில் விவசாயம் குடும்பமாக இருக்கிறதான் முருகனோட குடும்பம். முருகனுக்கு 8 வயதில் அருண் அப்படிங்கிற மகனும் அன்பான மீனா அப்படிங்கிற மனைவியும் இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக, அந்த ஊருக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக நிறைவாக பாசத்துக்கு அளவே இல்லாமல் இருக்கிற ஒரு குடும்பம் அப்படின்னா அது முருகன் மீனா குடும்பம்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க. மகன் அருணுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறாங்களோ இல்லையா, அன்பும் பாசமும் நிறைய வாழ்க்கைக்கான நீதிகளையும் சொல்லி வளர்த்துறாங்க. அருண் அம்மா அப்பானா அவ்வளோ பாசமாக இருக்கக்கூடிய, நல்லா படிக்கக்கூடிய ஒரு குழந்தை. நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. திடீர்னு ஒரு நாள் முருகன் அவருக்கு உடம்பு முடியாமல் போகுது. சின்ன ஒரு காய்ச்சல் ஜுரம் தானே, நீங்கள் 2 பேர் ஏன் நானே போயிட்டு வந்தேன்னு மிதிவண்டியை மிதிச்சுட்டு அவர் டவுனுக்கு மருத்துவரை பார்க்க போகிறார். மருத்துவர் அவரெல்லாம் பரிசோதிச்சுட்டு இவங்க கூட யார் வந்திருக்காங்கன்னு கேட்குறார். என்னோட மனைவியும் பிள்ளை மட்டும்தான் சார் என் குடும்பத்தில், அவங்க வீட்டில் இருக்காங்க, நான் மட்டும்தான் வந்தேன்னு சொல்கிறாரு. எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில மிஸ்டர் முருகன், மனசு தைரியமாக வச்சுக்கோங்க. நீங்கள் உயிர் வாழ்கிறதற்கான நாட்கள் மிக குறைவாக இருக்குது. ஆனால் வருத்தப்படாதீங்க, நீங்கள் எந்த அளவுக்கு உங்களை நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கிறீங்களோ, இயல்பாக இருக்கீங்களோ, நாட்கள் தள்ளி போட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிடுறார். முருகனுக்கு அப்படியே பேரே இடி, அப்படியே இடி தலையில் இறங்கின மாதிரி இருக்குது. பேரிடி இப்படி வந்து என் தலையில் விழுந்துருச்சேன்னு நினைக்கிறார். இருந்தாலும் அப்படியா டாக்டர், சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மிதிவண்டியை மிதிச்சுக்கிட்டே பல எண்ணங்களை தலையில் ஓட்டிக்கிட்டே வரார். அப்படியே வீடு வந்து சேர்றார். முருகனோட மனைவியும் மகனும் வெளியிலேயோ அமர்ந்திருக்காங்க. காய்ச்சலோட போனாரே, அவரே மிதிவண்டி ஓட்டிட்டு போனாரே அப்படின்ட்டு. என்ன சொன்னாங்கன்னு 2 பேர் கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, ரொம்ப வேலை அதிகமாக செஞ்சேன்ல வயலில், அதனால உடம்பு இப்படி முடியாமல் போயிடுச்சு, கொஞ்சம் அப்பப்போ ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லதும், அதைத்தானே நானும் சொன்னேன், எப்போ பாரு வேலை நீங்கள் செஞ்சு உங்கள் உடம்பை கெடுத்துக்கிறீங்கன்னு மீனா உடனே சாப்பாட்டை கொண்டாந்து வைக்கிறாங்க. உணவெல்லாம் அருந்திடுறாங்க. வேணாம், நம்ம முருகனுக்கு தூக்கமே வரல, அவருக்கு உயிர் போகுமே சீக்கிரங்கிற கவலையோட, மகனுக்கு இப்போதானே 8 வயசு ஆச்சு, மீனா ஒருத்தையும் அப்பாவி, அவ எப்படி வயல் வேலை பார்த்து பையனை பெருசு பண்ணுவா, நம்ம இருந்தால் 2 பேர்த்துக்கு துணையாக இருக்குமே அப்படிங்கிற எண்ணம் மட்டுமே அவர் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கு. 2 பேர்த்தையும் போய் பார்க்குறாரு. 2 பேரும் நல்லா தூங்கிடுறாங்க. மகனை நல்லா இறுக்க பிடிச்சிட்டு மீனா தூங்கிட்டு இருக்காங்க. முருகனுக்கு நல்லா தெரியும் மீனாவோட உலகமே முருகனும் மகன் அருண் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே அவருக்கு கண்கள்லாம் அப்படியே குளமாகுது. நீ அங்கே இருந்தால் தேம்பி அழுதுடுமோ, நம்ம சத்தம் கேட்டுருமோன்னு முருகன் வெளியில் திண்ணைக்கு வரார். திண்ணையில் அவர் வச்சிருக்கிற அந்த நோட்டு புத்தகத்தை ஒன்று எடுத்து அதில் இருந்து ஒரு வெள்ளை காகிதத்தை கிழிச்சு அவர் மனசில் இருக்கிற எல்லாத்தையுமே கடிதமாக எழுதுறார். என்ன மாதிரியான கடிதம் அது அப்படின்னா, அன்புள்ள மகன் அருணுக்குன்னு ஆரம்பித்து நிறைய எழுதியிருக்கார். அதில் சில வரிகள் என்ன தெரியுமா, மகனே அருண், இந்த கடிதத்தை நீ உனக்கு 20 வயசுன்னு ஆகும்போது தான் நீ படிக்கணும், அது வரைக்கும் இந்த கடிதம் பத்திரமா இருக்கும். இதை நீ படிச்சுட்டு நீ அப்பா உன்னை என்னவா நினைக்கிறேன், என்ன மாதிரி நீ கண்டிப்பாக இருப்பேனுங்கிற என் நம்பிக்கையை நீ படித்து புரிஞ்சுக்குவ அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதிட்டு கடைசி வரியாக என்ன எழுதியிருக்காருன்னா, அம்மா மீனாவை மட்டும் தனியாக விட்டுறாத, அம்மா கண்ணில் என்னைக்கும் கண்ணீரே வரக்கூடாது, அம்மாவோட உலகமே நீதானே அருண் அப்படின்னு எழுதி முடிச்சிருக்கார். இந்த கடிதத்தை அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு இரும்பு பெட்டியில் போட்டு வச்சிருக்காரு. நாட்கள் ஓடுது. நீ முருகனுக்கான கடைசி நாட்களுங்கிறது முருகனுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அப்போ மீனாவை கூப்பிட்டு அப்போ டாக்டர் அவர்கிட்ட சொன்னது இது எல்லாத்தையும் சொல்கிறார். மீனா ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுறாங்க. முதல்லையே சொல்லியிருந்தா நம்ம பெரிய பெரிய டாக்டர்லாம் போய் பெரிய பெரிய மருத்துவமனையில் போய் நம்ம ஏதாவது ஒரு மருத்துவம் செஞ்சுருக்கலாமேங்கிறா. இல்லை, அதற்கான வாய்ப்புகள் இல்லைங்கும்போது தான் நான் உங்களை சிரமப்படுத்த வேணான்னு விட்டுட்டேன். இந்த இரும்பு பெட்டி, இதுக்குள்ளே எது இருக்கு என்ன இருக்குன்னு நீயோ அருணோ திறந்து பார்க்கவே கூடாது. கரெக்டாக அருணுக்கு 20 வயதுங்கும் போது இந்த பெட்டி அவன் கையில் நீ ஒப்படைக்கணும், அது வரைக்கும் பத்திரமா பார்த்துக்க வேண்டியது உன் பொறுப்புன்னு சொல்லி அவர் மறைஞ்சிடுறாரு. அவரோட மறைவுக்கு அப்புறம் அருணும் அவங்க அம்மா மீனாவும் மிகவும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஆனால் மீனா தான் உலகமான மகன் அருணுக்காக வயலில் பாடுபடுறாங்க. முருகன் எந்த அளவுக்கு நேரங்காலம் பார்க்காம பாடுபட்டாரோ அதே மாதிரி மீனாவும் பாடுபடுறாங்க. முருகனும் நல்லா படிக்கிறான், அவன் ஒரு நல்ல வேலைக்கு போயிடுறான்.
அவனோட 20 வயதெல்லாம் தாண்டி 23 24 வயது வந்துடுது. அவன் நல்லா படித்து பெரிய கம்பெனியில் வேலையில் இருக்கான். அவனுக்கு கூட நிறைய நண்பர்கள் இருக்காங்க. அவனுக்கு கை நிறைய சம்பளம் கிடைக்குது. அவன் கார் வாங்குறான், பைக் வாங்குறான், எல்லாமே வாங்குறான். ஆனால் அவன் அம்மாவான மீனாவுக்கு மட்டும் அவனுக்கு நேரம் ஒதுக்க முடியல. எப்பவும் அம்மாட்ட சிடு சிடுன்னு கடுக்கடுன்னு அம்மா தானே அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கான். எப்பவும் அம்மாட்ட எரிஞ்சு விழுகிறான். மீனாவோ அடிக்கடி தான் மகன் இப்படி நடந்துக்கிறத நினச்சி முருகனோட நினைவும் வர வர வாடி அழுதுகிட்டே இருக்காங்க பல நாட்கள். ஆனால் இது மகன்கிட்ட அவங்க காமிச்சிக்கிறது இல்லை. சரிப்பா நீ கோவப்படாதப்பா, சரிப்பா நீ கோவப்படாதப்பாங்கிற வார்த்தைகள் தான் அவங்க அதிகமாக இந்த வருடங்கள் அருண்கிட்ட பேசின வார்த்தைகள். காலம் ஓடிடுச்சு. அருணுக்கு 24 25 வயசே ஆயிடுச்சு. சரி நீ பெண் பார்க்கலாமே அப்படிங்கும்போது இந்த வீட்டை இப்படியே இருந்தால் நல்லா இருக்காது, இது நான் கொஞ்சம் பழுது பார்க்கலான்னு அருணும் முடிவு பண்ணுறான். மீனாவும் அதற்கான வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது அருண் அந்த வீட்டோட பரன் மேலே ஒரு இரும்பு பெட்டி பார்க்குறான். இது மாதிரிலாம் பழைய காலத்து இரும்பு பெட்டியெலாம் வச்சிட்டு இருந்தா எப்படி, யாராவது வந்தாங்கன்னா என்னை என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி சிடு அந்த பெட்டியை வேகமாக எடுக்கிறான். அப்போ மீனை ஓடி போய் குறுக்கில் நின்று, ஐயோ அருண், இந்த பெட்டி அப்பாவோட இரும்பு பெட்டிப்பா, அது எங்கேயும் போட்டுறாது. அப்பா உனக்கு 20 வயசு ஆகும்போது இது உன் கையில் கொடுக்க சொன்னார்ல, நான் கூட உன்னோட 12வது 13வது வயசில் சொன்னேன், நீ அப்போவே திறக்கணும்னு அடம் பிடிச்சே இல்லை. இல்லை அப்பா சொல்லியிருக்காரு 20 வயசுல தான் சொன்னோம். காலம் ஓடிடுச்சு, நம்ம இந்த பெட்டியை மறந்தே போயிட்டோமே அருணோனே. அருணுக்கு உடனே ஆமாம் இல்லை மறந்துட்டோம்ல, நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது இந்த இரும்பு பெட்டி அப்பா கொடுத்ததுன்னு. அவனோட நினைவுகள் எப்பவுமே அப்பா அவனுக்காக இருந்தது இருக்கும். அப்பானா அவனுக்கு ரொம்ப பிடிச்சதும் கூட. அப்படி என்ன இருக்கும்னு சொல்லி ரொம்ப ஆவலாக அந்த இரும்பு பெட்டியை அவன் நீக்கினதும் அந்த பெட்டிக்குள்ள எதுவுமே இல்லை. ஒரு வெள்ளை காகிதம், முருகன் அருணுக்கு எழுதின அந்த கடிதம் மட்டும் இருக்கு. மேலே அன்புள்ள மகன் அருணுக்குங்கிறத பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஆர்வமாய், அப்பா நமக்காக ஏதோ கடிதம் எழுதியிருக்காரு, இத்தனை வருடங்கள் நம்ம பார்க்காம விட்டுட்டோமேன்னு சொல்லி வேகமாக திறந்து அந்த கடிதத்தை படிக்க ஆரம்பிக்கிறான். அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருக்கு, இது மாதிரி நீயே நல்லா வளரணும், உனக்காக நான் பெரிய சொத்தெல்லாம் எதுவும் சேர்த்தி வச்சுட்டு போகலப்பா, ஒரு நல்ல பேரையும் அன்பும் தான் பெரிய சொத்தாக நான் உனக்கு கொடுத்துட்டு போகிறேன். நிச்சயம் நீ வாழ்க்கையில் பெரிய ஆளாக வருவேன்னு எனக்கு தெரியும், பெரிய ஆளாக ஆயிடுப்பேன்னு நான் நினைக்கிறேன். இந்த 20வது வயசில் உனக்காக நீ உனக்கு ஒரு வேலையை தேடிக்கிட்டு இருப்ப. மீனாவும் ரொம்ப சந்தோஷப்படுவா. மீனாவோட உலகமே நீயும் நான் தான். ஆனால் இப்போ நான் போன பிறகு கண்டிப்பாக இத்தனை வருடங்களில் மீனாவோட உலகம் நீ மட்டும்தானே இருப்பேன்னு எனக்கு தெரியும். உனக்கும் உன் உலகம் மீனா மட்டும்தானு புரியும். அம்மாவை ஒரு நாளும் நீ கண்ணீர் சிந்த விட்டுருக்க மாட்ட, ஒரு நாளும் வருத்தப்பட விட்டுருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நீ என் மகன் அருண் அப்படின்னு எழுதி, உன் வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்கள் வரும், நீ கஷ்டத்தை எல்லாம் நீ முயற்சி பண்ணி தகர்த்திட்டு வரணும். ஆனால் நல்ல மனிதர்கள் கிடைத்தா மட்டும் இழந்து விடாத, எவ்வளோ கஷ்டப்பட்டாவது நல்ல மனிதர்களை மட்டும் இழந்துடாதுன்னு சொல்லி எழுதிட்டு கீழே ஒரு வரி எழுதியிருக்கார், என் உலகமும் நீதான், மீனாவோட உலகமும் நீதான் அருண், இப்படிக்கு உன் அன்புள்ள அப்பா முருகன் அப்படின்னு கையெழுத்து போட்டிருந்தார். இதை கடிதத்தை படித்ததும் அருணால் தாங்கவே முடியல, ரொம்ப மனசு பாரமாயிடுச்சு. அப்பா என் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காரு, நல்ல மனிதர்களை மட்டும் இழந்துடாதுன்னு சொல்லியிருக்காரு. மீனாவோட உலகமே நீதான், எனக்கும் நீதான் உலகம்னு எழுதியிருக்காரு. அப்படிப்பட்ட அம்மா கூட நான் ஒரு நாளுமே நேரம் செலவழிக்கலையே, நல்ல மனிதர்களான்னு நான் பார்க்கலையே, நான் அப்போதைக்கு சந்தோஷமா இருக்கேனான்னு சொல்லி என்னுடன் இருப்பவர்கள் கூடலாம் நான் நேரம் செலவழித்தேனேன்னு மனசு தாங்காமல் அம்மா இருக்காங்க. அம்மா ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறான். பல வருடங்கள் கழிச்சு தான் மகன் தன்னை கட்டி பிடித்து அரண்மனை இப்போ தாங்கிக்கவே முடியல மீனானால. ஆசையாகவும் இருக்கு, அதிர்ச்சியாகவும் இருக்கு, அதிசயமாகவும் இருக்கு. அப்படியே கண்ணில் இருந்து அப்படியே கண்ணீர் கொட்டுது. உடனே அருண், அம்மா நீங்கள் அழுகாதீங்கம்மா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், அப்பா என் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்துருக்காரு, வேணாம் அதை நான் காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு, உங்களை ரொம்ப நாள் வேதனைப்படுத்தியிருக்கேனே, உண்மையான மனதுள்ள மனிதர்கள் யாருன்னு நான் பார்க்க தவறிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறான். அப்போ அம்மா சொல்கிறாங்க, அழுகாதடா, அப்பா அப்படி என்ன சொல்லியிருக்காரு, அப்பா ஏதோ சொல்லிட்டு போகிறார் விடு, என் உலகமே நீதானே அருண் அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்கிறாங்க. அப்போ அருணுக்கு ரொம்ப இடி இறங்கின மாதிரி ஆயிடுச்சு. அப்பா சொன்னார்ல கடிதத்தில் மீனாவின் உலகம் நீதான்னு, அதே வார்த்தைகள் அம்மாவோட வாயிலேருந்து கேட்கும்போது அருணுக்கு ரொம்ப பாரமாக இருந்துச்சு. என்னை மன்னிச்சிடுங்கம்மா, இனிமேல் உங்களை நான் நல்லா பார்த்துக்குவேன், அப்பாவோட ஆசைகள் நான் நிறைவேற்றுவேன்னு சொல்லி சொல்கிறான். இனி எனக்கு காசு பணம் சேர்ப்பது மட்டும் இல்லைம்மா கடமை, நல்ல மனிதர்களை சேர்ப்பதும் உங்களை நல்லா பார்த்துக்கிறதும் தான் என் கடமைன்னு சொல்லி அம்மாட்ட சொல்கிறான். அப்போ இந்த கதையிலிருந்து நம்ம என்ன நீதி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா,
பணம், காசு, பொருள், வீடு, சொத்து இது எல்லாமே மனிதனுக்கு அடிப்படை தேவைகள் இல்லை. அத்தியாவசிய தேவைகளுக்கானது சம்பாதிக்கிறது மட்டும் முக்கியமல்ல, நம்மளுடன் இருக்க ஒரு அன்புள்ள உண்மையான உள்ளங்களை சம்பாதிப்பதும் முக்கியம்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா?